லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சரி, தனியாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் காமெடியாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக வருமே, அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் ஐ எம் என்ஜாயிங் த ஜேர்னி, ஐ எம் லேர்னிங் அ லாட். எனக்கு சான்ஸ் வேணும் அந்த மாதிரி தேடி போகாமல் ஆக்டிங் சோஸ் மீ. ஐ எம் லக்கி ஃபார் தேட். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதாச்சும் பண்ண போனால் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும். பட் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இஸ், என்ன தடங்கள் வந்தாலும் சந்தோஷமாக யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். பிகாஸ் அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணாலும் இல்லை சோகமாக ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஜாலியாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும். பட் ஆஸ் உமன் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி இருக்குது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபுட் சொல்லணுன்னா பர் டே அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees to 1200 அட்லீஸ்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து நான் வீட்டில் சமைச்சா இது ஒரு கிளென்சிங் ஆயில் இல்லை கிளென்சிங் பாம் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், இது வந்து பேசிக். அது இல்லாமல் நிறைய சீரம்ஸ் இருக்குது. ஸோ அப்போதைக்கு என்னோட ஸ்கின்க்கு என்ன நீட் இருக்கோ அது பொறுத்து ஐ யூஸ் இட். Why don't you dance the hook step for us? Sure. ஹலோ மெலினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். இப்போது மல்லினான்னு சொன்னோடனே எங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்கள் சேஷ் பார்த்தாலே தெரியுது தட் யூ ஆர் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு இன் மிஸ் இந்தியா 2024 கான்டெஸ்ட் இல்லையா? இந்த ஜேர்னி, இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் நீங்கள் வரதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருக்கும். ஸோ நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, இது எல்லாமே எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நான் பிறந்தது வந்து மத்திய பிரதேஷ், ஆனால் அதுக்கப்புறமே சென்னையில் தான் இருக்கேன். வளர்ந்ததுலாம் ஃபுல்லாக சென்னையில் தான், இங்கே தான் படித்தேன், காலேஜும் இங்கே தான் படித்தேன். அண்டு மிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம். இது ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலாக எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ மிஸ் இந்தியா ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வீட்லேயே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஆமாம் ஆமாம், வீட்லேயே எங்கள் அம்மாவுக்கு இந்த ட்ரீம் இருந்திருக்கு. ஸோ சுஷ்மிதா சென் காட்டி, ஐஸ்வர்யா ராய் காட்டி, லைக் நீ இந்த மாதிரி பண்ணலாமே அப்படியே. அப்போது அவங்க சொன்னது வந்து அது என் மனசில் அப்படியே ஒட்டுச்சு. அப்போலேருந்து அது அப்படியே இருக்குது என்கிட்ட க்ளோஸாக. ஒரு நாள் கூட வந்து யோசிச்சது இல்லை, லைக் இது பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. ஸோ இதுதான் அப்போலேருந்து ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு எனக்கு. அண்ட் நான் வளரும் போதே ஐ தாட் நான் 18 எப்போ ஆவேன், பிகாஸ் மிஸ் இந்தியா க்ரைட்டீரியா வந்து மினிமம் 18 years ஆஃப் ஏஜ் யூ கேன் டேக் பார்ட். ஸோ 18 எப்போ எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வளர்ந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் 18 ஆனோடனே ஐ டுக் பார்ட் இன் மிஸ் இந்தியா. பட் அப்போ ஐ வாஸ் நைவ், எனக்கு தெரியாது, லைக் ஐ நியூ த ரவுண்ட்ஸ் அண்ட் ஆல், ஆனால் ஃபுல் ப்ரிப்ரேஷன் இருக்காது, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஐ வாஸ் ஒன் அண்டர் கான்ஃபிடென்ட் பர்சன். ஓகே, பட் எனக்கு ஐ ஹேட் தட் வில் டு டூ, எனக்கு போகணும். அப்போது நான் போனேன் 2018 நான் போனேன். 2018 போகும்போது ஸோ ஆடிஷன்லேயே தெல் பி லைக் 2-3 ரவுண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஐ வாஸ் அவுட். ஓகே, யா. ஸோ அப்போ ரொம்ப சேடாக வந்தேன். சரி ஓகே, அப்போது நான் யோசித்தேன், ஏன் வை டிடன்ட் தே டேக் மீ, ஏன் என்னை எடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற கண்டெஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி இருக்கிற மிஸ் இந்தியா அவங்களோட ஜேர்னிலாம் பார்த்துட்டு ஐ லேர்ன் ஓகே இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஐ ஹாவ் டு டேக் ட்ரைனிங் ஃபார் ஆல் திஸ் அந்த மாதிரி. பட் அதுக்கான சப்போர்ட் வந்து என் வீட்டில் மாரல் சப்போர்ட் இருந்துச்சு. பட் மை பேரண்ட்ஸ் ஒரு ஆல்ரெடி ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஸோ அம்மா அப்பா வந்து என்னை படிக்க வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து என் வீட்டில் என்னால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம இண்டிபெண்ட் ஆகலாம், இண்டிபெண்ட்டாகவே நம்ம எல்லாமே பண்ணலாம். பிகாஸ் பேஜன்ட்ரி பொறுத்து யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட், இன்வெஸ்ட் அ லாட் ஆக்சுவலி. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோசம் ஐ ஸ்டார்டட் பார்ட் டைம் ஜாப். அப்போவே செகண்ட் இயர் ஆஃப் மை காலேஜ், அப்போ 18 இருந்தேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் ஐ யூஸ் டு டேக் குவிசஸ் இன் காலேஜ். அந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ணேன். அபவுட் பர் டே லைக் 700-800 rupees அந்த மாதிரி. per day 700
நல்ல மணி இல்ல? பட் யா அஃப்கோர்ஸ் காலேஜ் டைமில் அது நல்ல மணி. அண்ட் அதுக்கப்புறம் கூட ஸ்லோவாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு லோக்கல் பேஜெண்ட் நடுவில் வந்துச்சு, அதில் பாட்டு எடுத்தேன். அண்ட் அதில் நான் செகண்ட் ரன்னரப்பாக வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே என்னால் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்கு ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ், கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் என் மேலே. அண்ட் தென் ஐ சேவ்ட் அப் பை ஒர்க்கிங். ஐ வாஸ் டூயிங் காலேஜ், நான் ஜிம் போனேன், பார்ட் டைம் ஜாப் நான் சேவ் பண்ணேன். அண்ட் வித் தேட் ஐ வென்ட் டு மும்பை போயிட்டு ட்ரைனிங் எடுத்தேன், மாடலிங் அண்ட் பேஜன்ட்ரிக்கு ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்தேன். ஐ வாஸ் கண்டினியூங் என்னோட ஒர்க் அண்ட் ஸ்டடீஸ். திரும்பி 2019 போனேன், ஒரு ஸ்டெப் மேலே இதுக்கு முன்னாடி போனேன். ஸோ ஐ வாஸ் ஒரு ஃபைனலிஸ்ட், லைக் டாப் 3 ஃபைனலிஸ்ட் வருவாங்க ஒரு ஸ்டேட்லேருந்து. ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஆனால் ஐ டிட் நாட் ரெப்ரசென்ட் அப்போ. ஸோ அதுலேயே ஐ ஸ்டாப்ட், ஐ குடன்ட் கோ ஃபர்தர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டுக் அ பிரேக். பிகாஸ் நான் நினச்சேன், எஸ் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும், அந்த இன்னும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் 2018-19 போகும்போது என்கிட்ட அந்த ட்ரீம் அந்த வில் டு டூ மட்டும் தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷத்தில் நான் ஐ பிகம் அ மாடல், ஆக்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸோட என்னோட லைஃப் ஸ்டோரியோட இப்போது ஐ எம் கம்பீட்டிங் திஸ் இயர். ஸோ திஸ் ஹேஸ் பின் மை ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னி வந்து இட் ஹஸ் நாட் பின் வெரி ஈஸி, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. டிஃபிகல்ட்டாக சொல்ல மாட்டேன், பிகாஸ் இது என்னோட ஓன் சாய்ஸ். அண்ட் ஐ எம் ஹியர் டுடே ஆஸ் மிஸ் இந்தியா தமிழ்நாடு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் ஆஸ் மிஸ் இந்தியா கண்டெஸ்டன்ட் எங்களால் வந்து 3 ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி இருக்க முடியும். ஸோ எனக்கும் இருந்துச்சு. பட் நான் போனதே தமிழ்நாடு டார்கெட் பண்ணுறது தான். தட் நான் போனால் தமிழ்நாடு மட்டும் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகே, that is awesome. Because நீங்கள் மத்திய பிரதேஷ்ல இருந்து then you have been living here in தமிழ்நாடு. ஸோ அதுக்காக you are representing தமிழ்நாடு. தமிழ்நாடு people சார்பா தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பீப்புளே எல்லாம் தமிழ்லேருந்து தாங்க. எனக்கு ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை. பிகாஸ் டச்சே இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் இருந்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்டிங்கும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து நீங்கள் அஸ்வின்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மறக்குமா நெஞ்சமில் வந்துட்டு ரக்ஷன் கூட பேர் பண்ணி நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ இந்த ஆக்டிங் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஹவு வாஸ் இட் லைக்? ஒரு மாடலிங் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அண்ட் ஆக்டிங் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இல்லையா? ஸோ ரெண்டுத்தில் வந்துட்டு நீங்கள் எப்படி டைம்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? இது ஃபுல் ஜேர்னி எனக்கு வேணும், சொல்லுங்கள். ஸோ மாடலிங் ஸ்டார்ட் பண்ணது அட் தி ஏஜ் ஆஃப் 18 டு சப்போர்ட் மை செல்ஃப் அண்ட் ஒரு பார்ட் டைம் மாதிரி கூட. பிகாஸ் அது வந்து நான் ஒரு லோக்கல் பேஜெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடலிங்குள்ளே என்டர் ஆனேன் டு ஏர்ன் சம் மணி. அதுக்கப்புறம் எனக்கு மாடலிங் பிடிச்சி போச்சு. பிகாஸ் நான் இதில் என்ன டிஸ்கவர் பண்ணேன்னா, ஐ லைக் டு எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். இப்போ ஆக்டிங் வரும்போது நான் வந்து ரொம்ப ஆக்டிங் எனக்கு சான்ஸ் வேணும் அந்த மாதிரி தேடி போகாமல் ஆக்டிங் சோஸ் மீ. I'm lucky for that and by God's grace I'm grateful. So acting என்னை சூஸ் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஐ ஃபவுண்ட் தட் எனக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசில் நாட்டியாக கொஞ்சம் மிமிக் பண்ணுவேன், ஏதாச்சும் பண்ணுவேன், டீச்சர்ஸ் கலாய்க்கிறது அந்த மாதிரி. ஸோ அது ஏதோ இதில் எனக்கு கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. லைக் எனக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கே, நான் சரி தனியாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் காமெடியாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக வருமே, அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் ஐ எம் என்ஜாயிங் த ஜேர்னி, ஐ எம் லேர்னிங் அ லாட். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. பட் இட்ஸ் அ குட் ஜேர்னி. இன்னும் நான் எதிர்பார்க்குறது தட் ஐ லேர்ன் அ லாட். ஓகே, அடுத்தது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகியிருக்கீங்களா இப்போது? டாக்ஸில் போயிட்டுருக்கு. பட் when it's 100% sure and I'm allowed, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் மிஸ் இந்தியா காம்படிஷன்ஸ், லைக் இது வந்துட்டு எப்படின்னா மாடலிங் கரியர்லேயே மாடல்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டம் யூ கேனாட் திங்க் ஆஃப் இட் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு கோ ஃபார் ட்ரைனிங். அதுக்காக நீங்கள் வந்து நிறைய ப்ரெப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும், செலவு பயங்கரமாக இருக்கும். பட் அது அவ்வளோவா வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒன்லி வென் யூ டாக் அபவுட் இட் எங்களுக்கு அதை பற்றி தெரியுது. ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். லைக் வாட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் யூ டூ, என்னெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் அதுக்கு எடுத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன், பிகாஸ் மிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, லைக் ட்ரைனிங் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது, ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஹார்ட்ஷிப்ஸ், ஓகே. பட் த அதர் சைட் இது வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் டு லைஃப் மாதிரி.
இது நம்ம படுறோம், கஷ்டப்படுறோம், ஓகே நிறைய திங்ஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இட் ஷேப்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து டில் நவ் ஐவ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். நான் வேறு ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஐ வுட் ஹவ் லேர்ன் தீஸ் திங்ஸ் பட் ஸ்லோலி, நாட் ஸோ ஃபாஸ்ட். இப்போது இதில் வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஐ டெவலப்ட் அ பர்சனாலிட்டி, ஐ நோ ஹவு டு டாக் டு பீப்புள், ஐ நோ ஹவு டு ப்ரெசென்ட் மை செல்ஃப். இந்த மாதிரி திங்ஸ்லாம் என்னால் கற்றுக்கிட்டவே முடியாது வேறு எங்கேயுமே. ஸோ அது தெரியும். அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க் பண்ணுறது கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மென்டல், ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலி யூ ஹாவ் டு பி ஃபிட்டாக இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் பீங் லீன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இருக்குது. சரி பேஜன்ஸ் போகிறாங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கணும் அப்படி இல்லை. யூ ஹாவ் டு பி ஃபிட், உங்களோட பெஸ்ட் ஷேப்பில் இருக்கணும். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் அத்தனை பேர் முன்னாடி இருக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு பி இன் த பெஸ்ட் ஷேப் இல்லைங்களா? அண்ட் அதுக்கப்புறம் மென்டலி மெச்சூராக இருக்கணும். அண்ட் யூ ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட். என்ன வந்தாலும் ஓகே. பிகாஸ் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதாச்சும் பண்ண போனால் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும். பட் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இஸ் என்ன தடங்கள் வந்தாலும் சந்தோஷமாக யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். பிகாஸ் அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணாலும் இல்லை சோகமாக ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஜாலியாகவே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ அந்த மென்டல் அண்ட் எமோஷனல் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் காம்படிஷன் கூட லைக் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் இல்லைங்களா? லைக் பிகாஸ் 30 ஸ்டேட்ஸ்லேருந்து ஆல் த கேர்ள்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து காம்படிட்டிவாக இருக்காமல் அந்த கேர்ள்ஸ்கிட்ட ஐ கேன் லேர்ன் அ லாட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவோட போகணும். லைக் ஐ கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம். அது இல்லாமல் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ ஆல் தீஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். அது இல்லாமல் ரேம்ப் வாக் ட்ரைனிங் இருக்குது அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. அண்ட் வார்ட்ரோப் ப்ரிப்பரேஷன் ஆஃப்கோர்ஸ், பிகாஸ் அங்கே ஒரு 20-30 days இருக்க போகிறோம். ஸோ பெஸ்ட் அவுட்ஃபிட்ஸ், பெஸ்ட் லுக்கில் இருக்கணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸ், இந்த மேக்கப் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர்டா இல்லாட்டி நீங்களே எல்லாம் பார்த்துக்கணுமா? ஓகே. ஸோ அதில் எல்லாருக்கிட்டையும் கொலாபோ பண்ணலாம். லைக் ஐ எம் very lucky that சென்னையில் I've been modeling இல்லைங்களா? ஸோ 5-6 years I have good contacts and நிறைய டிசைனர்ஸ் என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. கவுன்ஸ் அண்ட் எவ்ரி திங் டிசைனர்ஸ் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சர்டன் ட்ரெஸ்ஸஸ் நானும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட ஓன். அண்ட் மேக்கப் எவ்ரிடே நாங்களே தான் போட்டுக்கணும் மேக்கப். எக்ஸப்ட் ஃபார் ஷூட்ஸ் அண்ட் ஷோஸ் தேர் வில் பி மேக்கப் ஆர்டிஸ்ட். அது இல்லாமல் நாங்கள் போட்டுப்போம். ஸோ அது கூட கற்றுக்கணும் ஆஃப்கோர்ஸ். மேக்கப் அண்ட் ஹேர். யா. ஓகே. ஸோ நீங்கள் நிறைய பியூட்டி பேஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எது? ஸோ பெஸ்ட் மூமெண்ட் யா. ஸோ 2 விதமாக பெஸ்ட் மூமெண்ட் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லோக்கல் பேஜெண்ட்டில் கலந்துக்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லோக்கல் பேஜெண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பேஜெண்ட் சென்னையில். அவ்வளோ பெருசாக இல்லை. பட் இட் கேவ் மீ அந்த கான்ஃபிடென்ஸ். நான் அப்போது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் செகண்ட் ரன்னர் அப் நான் வின் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. தட் ஓகே, இவ்வளோ கேர்ள்ஸ்லேருந்து ஐவ் பின் சோசன் ஒரு செகண்ட் ரன்னர் அப் மாதிரினா எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இங்கே நான் பண்ணியிருக்கேன்னா அங்கேயும் என்னால் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட். அண்ட் செகண்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அப்போது சேடாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே என்னை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு அப்போது. பட் இப்போது வென் ஐ லுக் பேக் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அந்த மொமெண்ட் அப்போது இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டேன். அப்போவே இது எனக்கு கிடச்சிச்சுன்னா இவ்வளோ இதோட ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்காது. அண்ட் ஐ வுடன்ட் நோ த ஸ்வீட்னஸ் ஆஃப் திஸ் டைட்டில். இப்போ இதோட வேல்யூ, இதோட ப்ரைட் எனக்கு இப்போ தான் தெரியுது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம். ஸோ தட் இஸ் ஒன் மொமெண்ட் தட் ஐ வில் செரிஷ் ஃபாரெவர். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் குட் மூமெண்ட்ஸ், அட் த சேம் டைம் பேட் மூமெண்ட்ஸும் இருந்திருக்கும் இல்லையா? லெட்ஸே இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அபவுட் பேஜன்ஸ் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் அட் ஆல். ஓகேங்களா? வெளியிலேருந்தும் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் பிகாஸ் மை மேனேஜர்ஸ் ஆர் குட். என் மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ரோச் வந்தால் கூட தே வில் ஸ்டாப் இட் தென் அண்ட் தேர் தட் ஷீ இஸ் நாட் ஓகே வித் திஸ். அங்கேயே நிறுத்திடுவாங்க. அதனால என்கிட்ட வந்ததில்லை. ஓகேங்களா? ஸோ பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே ஆப்ஷன், யூல் ஹாவ் டு மூவ் ஆன். பட் அது ரொம்ப டஃப்பான ஒரு ஆப்ஷன். அண்ட் தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன் இல்லையா? ஸோ அதுக்கு இப்போ லெட்ஸ் சே a woman or another person is facing that particular situation and she is not able to move on அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்
அஃப்கோர்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும். பட் ஆஸ் உமன் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் குட் டச், பேட் டச், இல்லை யாராச்சும் பேட் பார்வையில் பார்த்தா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ப்ரிவெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஆஸ் உமன் வி ஹாவ் டு ஃபேஸ் இட் இல்லைங்களா. ஸோ மூவ் ஆன், எஸ், பட் அது மறக்காமல் நாட் ஜஸ்ட் டு ஃபர்கெட், அதை பற்றி வெளியில் பேசணும். லைக் பீப்புளுக்கு அது தெரிஞ்சா இல்லை அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாதான் அது நெக்ஸ்ட் டைம் நடக்காது. இல்லை அந்த மாதிரி ஒரு திங் நடந்துச்சுன்னா அப்போவே அது தட்டி கேட்கணும். அப்போது அது தட்டி கேட்டாலே ஒரு வார்த்தை லைக் ஸ்ட்ராங்காக வாயிலேருந்து நோ அப்படி சொன்னாலே பீப்புள் வில் கெட் ஃபியர்ட். ஸோ ஃபஸ்ட் இஸ் யுவர் வாய்ஸே நம்ம ரேஸ் பண்ண மாட்டோம். சில வாட்டி பயந்துருவோம் இல்லைங்களா. பயந்துட்டு women will be like இல்லை நான் எதுவுமே பேசினா தான் இங்கே தப்பாயிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இல்லாமல் we are strong. அண்ட் இப்போ நிறைய சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ பிரேவாக இருந்து ஜஸ்ட் ஃபேஸ் இட், பி அகெயின்ஸ்ட் தெம், பிகாஸ் சப்போர்ட் பீப்புள் இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அஸ் நம்ம வந்து we have to be strong to say no. ஓகே. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் போஸ்ட் வேர் யூ வர் வாலண்டியரிங் ஃபார் ஆர்கன் டொனேஷன். ஸோ ஆர்கன் டொனேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் தான், எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ என்ன கேட்டால். பட் இது வந்துட்டு பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா, லைக் எனி பேக் ஸ்டோரி? கண்டிப்பாக. ஸோ நான் என்ஜிஓ வச்சுருக்கேன். அண்ட் இன் ஷார்ட் இட்ஸ் கால்ட் ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன். பட் ரியல் நேம் வந்து ராஜ்குமார் சிமாரியா ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன். ஸோ ராஜ்குமார் நேம் பார்த்திங்கன்னா என்னோட தாத்தாவோட நேம். நான் என் தாத்தாக்கு ரொம்ப செல்லமாக இருந்தேன். அண்டு அவங்க வந்து எவ்ரி சம்மர் வெக்கேஷன் என்னை விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக விசிட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது வந்து நான் டெத்துக்கு அப்புறம் என்னோடய ஃபுல் பாடி டொனேட் பண்ணணும் ஃபார் மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் ஹி வாஸ் ஆல்ரெடி ஒரு 72, 73 இருப்பாங்க. ஸோ அவருக்கே ஹி ஹேட் சச் அ ப்ராட் மைண்ட். அண்ட் அதுக்கப்புறம் 1 year கழிச்சு பிரெயின் ஹெம்ரேஜ் ஆயிடுச்சு அண்ட் ஹி பாஸ்ட் அவே. பட் நான் வீட்டில் சொன்னேன் தட் தாத்தாக்கு இதுதான் விஷ், இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போது காலேஜில் தான் இருந்தேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு சேட் மூமெண்ட்டில் எப்படி என் பேச்சு கேட்பாங்க. ஸோ அது பண்ண முடியல அப்போது. பட் அங்கேருந்து நான் என்ன கற்றுக்கினேன்னா தட் நம்ம ஏன் வை டு வி பேர்ன் அவர் பாடிஸ், நம்ம ஏன் பேர்ன் பண்ணுறோம், இல்லை ஏன் பரி பண்ணுறாங்க. வென் இந்த ஆர்கன்ஸ் இல்லை பாடி கேன் பி யூஸ்ட் ஃபார் மெடிக்கல் ஸ்டடீஸ், ஹோல் பாடி. இல்லைனா வந்து வி கேன் டொனேட் அவர் ஆர்கன்ஸ் லைக் ஐஸ் டொனேட் பண்ணலாம், lungs, kidney, intestine, heart. So all these organs can be donated. And இந்த organs donate பண்ணால் மற்றவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். லைக் எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும், அவங்களுக்குலாம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளட்ஜ் பண்ணி டொனேட் பண்ணால் தில் கெட் அ நியூ லைஃப். அண்ட் இதில் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி கான், யுவர் சோல் இஸ் கான். அப்போ பாடி என்ன யூஸ் சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் வை ஐ சப்போர்ட் ஆர்கன் டொனேஷன். அண்ட் பிகாஸ் ஆஃப் மை தாத்தா I've learned this. That is so sweet actually, because ஒரு பர்சனோட கடைசி விஷ் வந்துட்டு அவங்க இல்லாதப்போ வந்து நிறைய பேர் நிறைவேற்ற மாட்டாங்க தான், அவங்களே இல்லையா அப்புறம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் தென் நீங்கள் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்களா, தட் இஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ இப்போ ஒரு மாடல் அண்ட் மிஸ் இந்தியா கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப இருக்கும் இல்லையா. லைக் உங்களுக்கு ஒரு நாளில் அந்த 24 hours பத்தாது, ஒரு வீக்கில் அந்த 7 days பத்தாது, பக்கத்து வீட்டிலேருந்து 1 day கடன் வாங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் டைம்? லைக் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கணும், ஹேர் கேர் ரொட்டீன் இருக்கணும், மேக்கப் ரொட்டீன் இருக்கணும், இதெல்லாம் போக யூல் ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ ஹவ் ஆர் யூ மேனேஜிங் த டைம்? இது ரொம்ப ரொம்ப ட்ரூ. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஸோ டேஸ் வந்து இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். இப்போது ஐ ஹாவ் லாட் ஆஃப் டாஸ்க்ஸ். நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்பேன், அது நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும். பட் ஒன் திங் ஐ ஹாவ் இன் மைண்ட் இஸ் எல்லாமே எப்படியாச்சும் ஃபிட் பண்ணணும், என்ன நடந்தாலும் ஐ ஹாவ் டு டூ இட். அதுதான் என்னோடய தாட். அண்ட் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மை ஃபுட் இன் த கேப். சாப்பாடு சாப்பிட்றது வந்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், in that time வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அபவுட் மேக்கப் மோஸ்ட்டாக நான் போட்டுருவேன். பட் ஐ எம் ஆல்சோ லக்கி டு ஹாவ் மெனி அதர் மேக்கப் ஆர்டிஸ்ட். லைக் தேர்ஸ் அ பர்சன் கால் பிரியாக்கா, ஷீஸ் பின் ஹெல்பிங் மீ. நிறைய வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க, எனக்கு இப்போ இந்த சாரீஸ் இட்ஸ் ஃப்ரம் அ பிராண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் பீப்புள் இருக்கிறதுனால ஐ எம் சர்வைவிங், பிகாஸ் தே ஆர் லைக் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால ஐ எம் ஹியர் டுடே.
அதர்வைஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க் அவுட்க்குலாம் டைம் லைக் இப்போது முடிச்சுட்டு ஐல் பி வெரி டயர்டாக இருப்பேன். ஆனால் ஐ ஹாவ் டு கோ டு த ஜிம். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒர்த் இட் இல்லைங்களா, பிகாஸ் இட்ஸ் மிஸ் இண்டியா 60th மிஸ் இண்டியா. ஸோ மிஸ் இண்டியாவோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், அது ஒரு இன்ஸ்பைரிங்காக தானே இருக்கணும். மற்றவங்க அதை பார்த்து ஓகே இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நம்மளும் பண்ணோன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த தாட்டோட தான் நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களோட எவ்ரிடே ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீன், எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீன், அது கூட அப்படியே இந்த டயட் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா சொல்லுங்கள், பிகாஸ் நாங்களும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதர் ஒரு கிளென்சிங் ஆயில் இல்லை கிளென்சிங் பாம் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், இது வந்து பேசிக். அது இல்லாமல் நிறைய சீரம்ஸ் இருக்குது. ஸோ அப்போதைக்கு என்னோட ஸ்கின்க்கு என்ன நீட் இருக்கோ அது பொறுத்து ஐ யூஸ் திஸ் சீரம். பட் தீஸ் ஆர் த மெயின் திங். இதுதான் மெயின் திங். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா. அண்ட் சன்ஸ்க்ரீன். அண்ட் அதர் தேன் தேட் ஹேர் கேர் வந்து ஷாம்பூ டு க்ளீன் த ஸ்கேல்ப் ஆல்வேஸ் அண்ட் மாஸ்க். அதுக்கப்புறம் லீவ் இன் கண்டிஷ்னர், பிகாஸ் சென்னையில் ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஒரு லீவ் இன் கண்டிஷ்னர். அண்ட் அதர்வைஸ் இது ஹேர் கேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சூட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அது நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் டிப், வாட்டர். தண்ணி குடிக்க மாட்டேறோம். ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுமே மாய்ஸ்சரைஸ் நரிஷ்டாக இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் தண்ணி குடிக்கலன்னா இட் வில் பி ட்ரை. நீங்கள் என்ன வேணால் ப்ராடக்ட்ஸ் போடுங்க. அண்ட் ஐ ஈட் அ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ இது ஸ்கின் கேர் அண்ட் டயட்க்கு ஒரு கல்மினேஷன் சொல்லலாம். ஸோ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், டயட், எவ்ரி திங். ஆம்லா அண்ட் கேரட் அண்ட் பீட்ரூட். ஸோ இது மூணுமே டெய்லி சாப்பிடுவேன். அது இல்லாமல் நட்ஸ் சாப்பிடுவேன். வால்நட் and badam, cashew, all this I eat. அதுக்கப்புறம் pumpkin seeds, flax seeds, chia seeds, இந்த seeds சாப்பிடுவேன். So this is about everything. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களை மாதிரி பலன்னு ஸ்கின் வந்துடும். ஹேரும் கொஞ்சம் நல்லா டென்ஸாக ஃப்ளோயியாக இருக்கும். You have nice hair. Thank you so much. Oh my god. Yeah, so இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் டயட் பற்றி ஐ வாண்ட் டு சே அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போது நம்ம வந்து டயட் வெயிட் ரெடியூஸ் பண்ணோன்னா உடனே வந்து சாப்பிட்றதே நிறுத்திடுவோம். தட்ஸ் வெரி ராங். ப்ளீஸ் அது யாருமே பண்ணக்கூடாது. டயட் பேரில் சாப்பிடவே மாட்டேன். அதுவும் மோஸ்ட்டாக வந்து வீட்டில் போய் சொல்லுவோம், அம்மா எனக்கு இதெல்லாம் போடாத, எனக்கு ரைஸ் போடாத, எனக்கு சாப்பாடு வேண்டாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெளியில் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க. கம்மியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரே ஒரு மீல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் வெயிட் ரெடியூஸே ஆகாது. அது டயட்டும் இல்லை. ஓகேங்களா. ஜூஸ் குடிக்கிறது டயட் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஓகே. ஸோ வீட்டு சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடணும். அது இல்லாமல் சிக்கன் அண்ட் எக்ஸ் அக்கார்டிங் டு யோர் பாடி வெயிட். யோர் பாடி வெயிட் இன்டூ 1. அவ்வளோ ப்ரோட்டீன் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஜஸ்ட் ஃபார் ஒரு பாடிக்கு, பட் உங்களோட ஹேருக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், அது நம்மளோட சாப்பாட்டில் இருக்குது. இந்தியன் சாப்பாடில் நம்ம ப்ரோட்டீன் மட்டும் தான் சாப்பிட மாட்டோம். ஸோ ஜஸ்ட் சிக்கன், எக்ஸ், நார்மல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா குட் எனஃப், யூ வில் பி ஹெல்த்தி. ஓகே. ஸோ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது என் மைண்டில் என்ன ஓடுச்சுன்னா, ஓகே பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் ரேட் எகுறுதே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ ஐ மீன் ஜென்ரல் மித்துன்னு சொல்லலாம். வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு லைஃப் ஆஃப் மாடல் அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். தே ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி அண்ட் அவங்க எங்கே போனாலும் காரில் தான் போவாங்க, ஏசிலே தான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு டெல் டு பீப்புள் ஹூ திங்க் லைக் திஸ்? லைக் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸே வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கண்டிப்பாக நிறைய தான் இருக்குது. பட் மோர் தென் லக்ஸுரி ஐ வில் கால் இட் அஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை மெயின்டெனன்ஸ். பிகாஸ் இப்போது இதெல்லாம் நான் சாப்பிட்றேன்னா இட் இஸ் நாட் லக்ஸுரி, இட் இஸ் மை மெயின்டெனன்ஸ். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின் கோசம். ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் லக்ஸுரி வந்து அப்புறம் வரும், பட் ஃபார் நவ் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அ லாட், பட் இது நம்மளோட நல்லதுக்கு தானே பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சே ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 50 ஆயிடுச்சு, லேடிஸ்க்கெலாம் நிறைய இப்போது முட்டி வலி வருது அண்ட் பேக் பெயின் வருது. அந்த மாதிரி வலி வரதே பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, பட் இட்ஸ் நியூட்ரிஷன் என்னோட பாடிக்கு தான். இது அப்புறம் எனக்கு நல்லா இருக்கும், அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வராது. ஸோ அப்போ பண்ணுறதை நான் இப்போ பண்ணிக்கிறேன் ஃபார் மை ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் ஃபார் யுவர் ஃபுட், ஃபார் யுவர் ஸ்டே, ஃபார் யுவர் ட்ராவல், இதெல்லாம்? ஓகே. ஸோ ஃபார் ஃபுட் சொல்லணுன்னா பர் டே அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees to 1200 அட்லீஸ்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து நான் வீட்டில் சமைச்சா
ஓகேங்களா. அண்ட் ஃபார் ட்ராவல் டிபெண்ட்ஸ். இப்போ நான் எவ்வளோ இடத்துக்கு போகிறேனோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸ்டே அஃப்கோர்ஸ் வீட்டில் இருக்கேன். ஸோ ஓகே, ஒரு நாளைக்கு ஃபுட்டுக்கு மட்டும் 1200 அப்படின்னு பார்த்தா மந்த்லி 30 days எக் ரூமே இதுவே. ஓகே, ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. ஹவு மச் டஸ் யுவர் அவுட்ஃபிட் காஸ்ட்? இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அவுட்ஃபிட். okay, this is a very beautiful saree. ஓகேங்களா. அண்ட் இந்த saree it's from a brand called Teenmuli Designs. So இதுக்கு for this they have collaborated with me, and I'm very happy and very grateful for this saree. நான் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் பிராண்டோட. ஸோ they've given me this saree for the interview. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ட்ரெஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஹவு மச் வில் யூ ஸ்பெண்ட் ஆன் அன் ஆவரேஜ்? ஓகே, பிகாஸ் நான் ஒரு ரொம்ப ஹம்பிள் ஃபேமிலியிலேருந்து வந்ததால் இன்னும் எனக்கு வந்து ஒன் அவுட்ஃபிட் ஃபார் 10,000 அந்த மாதிரி வாங்கணுன்னா ஐ திங்க் அ லாட். பிகாஸ் நான் பாவர்ட்டி பார்த்துருக்கேன். I've come from like very humble background, very low income household ஸ்டார்டிங்கில் நாங்கள் இங்கே சென்னை வரும்போது. ஸோ எனக்கு வந்து அந்த மணி வேல்யூ தெரியும். இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குது, சே அந்த ட்ரெஸ் சே 2,500 rupees இருக்குன்னா அதுக்கு வர்த்தம் இருந்தால் மட்டும் தான் நான் வாங்குவேன். தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் இட் அப்புறம் வந்து அந்த காசு என்னால் கொடுக்க முடியும்னு நான் வாங்க மாட்டேன். இட் ஷுட் பி வர்த் இட். அப்போ தான் நான் வாங்குவேன். ஓகே, அண்ட் இப்போது நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ரிப்பீட் தேர் அவுட்ஃபிட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்க தட் யூ ஒன்ட் ரிப்பீட் யுவர் அவுட்ஃபிட், இல்லாட்டி இத்தனை பர்டிகுலர் டேஸ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நான் இந்த ட்ரெஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆசை கண்டிப்பாக இருக்கும். லைக் கேர்ள்ஸ் ஓகே ஒரு வாட்டி தான் ஒரு அவுட்ஃபிட் போடுவேன் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ பை ஒரு பேசிக் பீசஸ் மாதிரி பேசிக் பீசஸ் வாங்கிட்டு அதை திருப்பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐ ரிப்பீட் மை அவுட்ஃபிட்ஸ். இப்போ டெய்லி ஒரு அவுட்ஃபிட் வாங்கினோன்னா தட்ஸ் நாட் மீ. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த என்வாயன்மெண்ட் ஆல்சோ. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபேஷனுக்குள்ளே வந்துட்டோம். லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தீஸ் க்ளோத்ஸ், ஆல் தீஸ் பிராண்ட்ஸ். ஸோ அது அர்த்துக்கு நல்லதில்லை. சஸ்டைனபிலிட்டி நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஓகே, நம்ம அர்த் சேவ் பண்ணோம். இதே வந்து நம்ம டெய்லி ஒரு அவுட்ஃபிட் வேர் பண்ணி அப்படியே வேஸ்ட் பண்ணோன்னா திஸ் அ லாட் ஆஃப் வேஸ்டேஜ் இல்லைங்களா? ஸோ ஐ பிலீவ் இன் பீயிங் சிம்பிள் அண்ட் ரிப்பீட்டிங் அவுட்ஃபிட்ஸ். அப்படியே எவிடெண்ட்டாக ரிப்பீட் பண்ண தேவையில்ல, பட் யூ கேன் ஸ்டைல் இட் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆஃப்டர் மிஸ் இந்தியா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? ஸோ மிஸ் இந்தியா இஸ் ஒரு லான்ச் பேட். ஓகேங்களா. மிஸ் இந்தியாவிலேருந்து ஆல் மை ட்ரீம்ஸ், ஐ மீன் லைக் மிஸ் இந்தியா இஸ் நாட் த எண்ட், மிஸ் இந்தியா இஸ் த பிகினிங். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபே இருக்குது. ஆக்டிங் இஸ் அஃப்கோர்ஸ் மை கரியர். நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். மிஸ் இந்தியா வில் ஹெல்ப் மீ டு இம்ப்ரூவ் திஸ் கரியர். நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஐல் கெட் குட் ஆஃபர்ஸ். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தேட். அது இல்லாமல் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகேங்களா. ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணோம் அண்ட் அதுதான் நான் ஆசைப்படுறேன். அது இல்லாமல் என்னோட என்ஜிஓ கொஞ்சம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆல் ஓவர் இந்தியா எனக்கு கனெக்ஷன் கிடைக்கணும். ஆல்ரெடி ஒரு மோகன் ஃபவுண்டேஷன், திஸ் அ ஃபவுண்டேஷன் அண்ட் என்ஜிஓ ரொம்ப வருஷமாக இருக்காங்க இந்த ஃபீல்டில். ஸோ அவங்களோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் திஸ் ஐ திங்க் ஐல் கெட் மோர் விசிபிலிட்டி. ஸோ அது மூலமாக ஐல் கனெக்ட் டு ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல் அரவுண்ட் இந்தியா அண்ட் இன்னும் நல்லா இந்த காஸ்க்கு ஒர்க் பண்ணணுன்னு இன்னும் ஆசைப்படுறேன். ஐ ஹோப் திஸ் கம்ஸ் ட்ரூ. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட டைப் வச்சு யூ டூ அ லாட் மோர் குட் காசஸ் அண்ட் இன்னும் மற்ற லாங்குவேஜ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு வர மூவிஸில் உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஆன் திஸ் நோட் நான் வந்துட்டு ஒரு கேம் வச்சுருக்கேன். ஷால் வி ப்ளே தட்? இட்ஸ் கால் ட்ரூத் ஆர் டேர். பட் நம்ம ட்ரூத் மட்டும் போகலாம், டேர் வேண்டாம். ஓகே ஓகே. அண்ட் நான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, கார்டு இருக்குது. அந்த கார்ட்லேயே வந்துட்டு we can find questions. ஃபர்ஸ்ட் நீங்களே போகிறீங்களா? ஓகே, இது நீங்களும் விளையாட போறீங்களா? நீங்களும் ட்ரூத். நீங்கள் ஒரு வாட்டி, அடுத்து நான் ஆல்டர்னேட்டிவ்ஸ். Question is, have you made out with your cousin? No, of course no. என் cousins எல்லாரும் குட்டி பசங்க. Okay, my question is, would you go through your would you go through charts of your partner if they left their phone unlocked? இப்போ நான் டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறதா என்ன வரேன்னு தெரியல. ஓகே, இஃப் இட் இஸ் அன்லாக்ட் அண்ட் ஏதாவது மெசேஜோ காலோ வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். Good. நெக்ஸ்ட். Okay. Which is that one friendship that you would like to end? அப்படி இல்லையா? ஓகே. எனக்கு மட்டும் ஏங்க வில்லங்கம்மா கேள்வி வருது?
Okay, what was the last thing you searched on the internet? இங்கே லொக்கேஷன் வரதுக்கு சர்ச் பண்ணிட்டேன். You don't believe, you can check also. Okay, I trust you. Okay. Have you experienced any ghost or paranormal activity in real life? So, ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது இல்லை. நான் நிறைய ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே ஏதாச்சும் இருக்கா, சவுண்ட் வந்துச்சா அப்படிலாம் ட்ரை பண்ணுவேன். நான் பார்க்கல. இப்போ அஸ்வின்ஸ் மூவி அப்போ கூட நாங்கள் அந்த ஒரு பங்களா மாதிரி ஒரு ஷூட் ஆக்சுவலி நான் கேட்கணும்னு இருந்தேன், அங்கே ஏதாவது நீங்கள் ரியலாக ஃபேஸ் பண்ணீங்களா? ஸோ ஆக்சுவலி அதில் நாங்கள் லைட்டாக பயந்து தான் இருந்தோம். ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு கூட வந்தோம் மேலே கீழே. ஆனால் எதுவுமே பார்க்கல. சும்மா நாங்களே வந்து பயந்துட்டு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டோம். தவிர நாங்கள் எதுவுமே ஃபீலே பண்ணல. பட் அது நிஜமாவே ஒரு ஹாண்டட் பிளேஸா அந்த லொகேஷன்? அப்படி பார்க்குறதுக்கு இருக்கா, ஆனால் இட்ஸ் நாட் ஹாண்டட். ஓகே, இட்ஸ் நாட் ஹாண்டட். ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், எங்கள் வீட்டிலே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரூமுக்கு மட்டும் நான் போகவே இல்லை ரொம்ப நாளாக. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் ரொம்ப பயந்ததுனால ஒரு பூஜை மாதிரி வச்சு ஏதோ பண்ணாங்க. ஓகே சரி, அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சேன். இப்போ எதுவுமே தெரியல எனக்கு. அங்கே நிறைய படம் பார்ப்பேன், இந்த கோஸ்ட் மூவிஸ் அதெல்லாம் பயங்கரமாக பார்ப்பேன். இல்லை ஹைவேலெலாம் போகும்போது அங்கங்கே வந்துட்டு யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். Have you ever drunk, made out with someone whose name you do not remember? சாரிங்க, அந்த மாதிரி பழக்கம் இல்லை. Okay, your turn. Have you ever made a child cry? Yes. My sister. Oh, okay. என் தங்கச்சி சின்ன வயசுலேயே நான் நல்லா கலாய்ப்பேன். எப்போவுமே கலாய்ச்சிட்டு இருப்பேன். இப்போ கால் பண்ணால் கூட அவளுக்கு கலாய்ப்பேன். இப்படின்னு கத்துவா. குட்டி பசங்க கத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு கத்துவா. அந்த மாதிரி அழுவ வச்சிருக்கேன் நிறைய வாட்டி. உட்காந்தா சேர் பின்னாடியிலேருந்து இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். நான் என் கசின்ஸ் எல்லாம் கிள்ளி விட்டுருவேன். நல்லா புசு புசுன்னு அழகா இருப்பாங்க. ஆமா சின்ன வயசுல நல்ல புச்சி. அது இந்த பல்லு வளர்றதுக்கு முன்னாடி சீக்ஸ் இன்னும் புஷ்ஷுன்னு இருக்கும்ல அவங்களுக்கு, ஒரு மாதிரி அப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன். நல்லா அழுவாங்க. அதுபோது இன்னும் பிங்கா. ஹாவ் யூ எவர் மேட் அவுட் வித் சம்ஒன் ஹூ இஸ் 5 years or more older than you? நோங்க, அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுங்க. ஐ ஹாவ் ஒன் ரிக்வெஸ்ட். இப்போ வந்துட்டு வேட்டையன் மூவி வரப்போகுது இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ மனசுலாயோ சாங் ரிலீஸ் ஆச்சு. Why don't you dance the hook step for us? Sure. தேங்க்யூ ஸோ மச் மெலினா. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ்னால் நான் வந்து ஃபஸ்ட் இதை சொல்லுவேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் அண்ட் ஐ மீன் எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஒரு மாடலோட லைஃப்பில் என்னென்ன இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், லைஃப் ஆஃப் மாடல்லாம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.